என்ன விக்னேஷ், பார்த்தே ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. எங்கே சார் ஒர்க்கே டைம் சரியாக இருக்குது சார். எனக்கும் அதே தான். வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ் போகிறனா இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரனானே தெரில. பேசாமல் என்ன மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஆகிடலாம்ல சார். என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் விக்னேஷ் நீங்கள் வேறு? ஆமாம் சார், நேற்று வீட்டுக்கு வந்தான், வீட்டே ரெண்டாக்கிட்டு போயிட்டான். எப்படி தான் சமாளிக்கிறீங்களா அவனை வச்சு? அவன் இப்படி தான் கையில் கிடைக்கிறது தூக்கி போட்டுருவான். உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆயிடுச்சுல, பேபி பிளான் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், வீட்டில் கொஞ்சம் பாண்டானதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலான்னு. குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக பாண்டாயிரும் விக்கி. இப்போ நானே என் வீட்டில் சார், கல்யாணம். லாகின் பண்ண டைம் ஆச்சு. சரி, ஓகே. பார்த்து பொறுமையா. நீ இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. வி டேக் சம் டைம். அக்கா கால் பண்ணாங்கடா, ஆஃப்டர்நூன் ரீச் ஆயிடுவாங்களாம். அம்மோ, காஃபி கிடைக்குமா? இதுங்க என்ன பண்ணுது? கீழே விட்டு பையன் விளாடும்போது அங்கே வச்சுட்டான் போல. அம்மோ, யாருன்னு பாரு. அக்கா வந்துட்டாங்களான்னு பாருமோ. ஆண்டவ தண்ணிக்கான் சர்வீஸ் விக்னேஷ் வீடுங்களா? ஆ, உள்ளே வைங்க. அந்த பையன் யாருன்னு இல்லை. ஊருக்கு போயிருக்காண்ணா, 2 நாளில் வந்துடுவான். சரி, ஓகே, நான் ஜிபே பண்ணிடுறேன். சரிண்ணா. தூக்கி போட போறியா? சரி வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வாங்கக்கா, மதியமே வரீங்க? இல்லை தம்பி, அந்த லாயர் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாரு. தங்கம், என்ன 3 வேளையும் கடையிலே வாங்கி சாப்பிட்றீங்க போல? இல்லைக்கா, தலைவலிக்குன்னு சொன்னா, அதான் இன்னைக்கு மட்டும்தான். 5 minutesக்கா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி தங்கம். நாளைக்காவது தீர்ப்பு வருமா? எங்கக்கா, நாமளும் ஒவ்வொரு ஹியரிங்லேயும் அதே நம்பிக்கையில் தான் போகிறோம். ஆனால் வாய்தா தான் மிஞ்சுது. இதில் அடிக்கடி மிரட்டி ஃபோன் கால் வேறு வருது. வரலன்னா தான் ஆச்சரியம். மிரட்டுறவங்கள கூட சமாளிச்சிடலாம்க்கா. அந்த 3 பேர்த்தில் ஒரு மைனர் பையன் இருக்கான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அழுகிறது தான் சமாளிக்கவே முடியல. இதில் அவங்க அப்பா வேறு எங்கள் வீட்டுக்கு போய் பயங்கர பிரச்சனை. சரி, உங்கள் வீட்டிலேருந்து யாராவது உங்களை வந்து பார்க்க வந்தாங்களா? லவ் பண்ணும்போது யாரும் ஒத்துக்கலை, இப்போ மட்டும் எப்படி? விடு தங்கம், அவங்க வாழ்ந்த சூழல் அப்படி. எது கற்புன்னு புரிஞ்சுக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வச்சு விடு தங்கம். சொல்கிறா. 9 மணி குணா ஹோட்டல். வந்துடுறேன். ஆனால் போன தடவை மாதிரி 3-4 கஸ்டமர் வந்தால் நான் அட்டன் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒருத்தர் தான் சொல்கிறானுங்க, ஆனால் அங்கே 3-4 பேர் வரானுங்க. இனிமேல் ஆள் எக்ஸ்ட்ரா வந்தால் நான் தான் வரணும் போல இருக்கு. சரி, கிளம்பி வா. வைக்கிறேன். அக்கா, உங்களுக்கு இங்கேயும் கஷ்டமாக இருக்காங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இதை விட்டுறலாம்லக்கா. எங்கே தங்கம், அவங்க உடம்பு பசியை தான் நம்ம வயிற்று பசியை போக்குது. பாப்பாவுக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாம் கட்டணும். அதை விடு, நீ எப்போ பாப்பாவை கண்ணில் கட்ட போகிற? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுல்ல. எனக்கும் ஆசையாக தான்க்கா இருக்குது. ஆனால் அந்த செக்ஸ் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. தங்கம், உனக்கு நடந்ததில் நீ எந்த வகையிலையும் காரணம் இல்லை.
இன்னும் எத்தனை நாள் தான் அதே நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க போகிற? தெரியலக்கா, 3 வருஷம் ஆச்சு. அவங்க தொட்ட இடம்லாம் இன்னும் என்னால் உணர முடியுது. காயம் ஆயிடுச்சு, ஆனால் வலி போகலை. நான் யோசிக்கிறேன்க்கா, அன்னைக்கு மட்டும் நீங்கள் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு. அந்த ஒரு கனவே என்னை எல்லா நைட்டும் துரத்துது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சே தினமும் அந்த கனவுக்குள்ளே போகிறீங்க. நீ அந்த கனவோட போராடிட்டு இருக்க, நான் அந்த கனவோட வாழ பழகிட்டேன். காஃபி ஆறுது. என்னது இது? அது தெரியாமல் இருந்து உடஞ்சிருச்சுக்கா. தங்கம், லாயர் உன்ட்ட கொடுக்க சொன்னார். சரி, நான் நேராக கோர்ட்டுக்கு வந்துடுறேன். இருங்கக்கா, சாப்பிட்டு போகலாம். இல்லை தங்கம், டைம் ஆயிடுச்சு. நான் ஹோட்டலில் போய் பார்த்துக்கிறேன். அக்கா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ஹோட்டலில். இல்லை, நான் ஆளை வர சொல்லியிருக்கேன் தங்கம், நான் பார்த்துக்கிறேன். மனசை போட்டு குழப்பிக்காத தங்கம். இந்த கேஸ்லேருந்து தண்டனை வாங்கி தருது இதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த கனவுலேருந்து வெளியே வா. அம்மு, ம், நம்ம குழந்தைக்கு ரெடி ஆகலாம். எல்லாரும் சொல்கிறாங்கன்னு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ எப்போ ரெடியோ அப்போ பார்த்துக்கலாம். ஹே அம்மு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நம்ம பொறுமையாக பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட்டு டாக்டர் கவுன்சிலிங்கில் பேசிக்கலாம், ஓகேவா? நைட் அவுட் வெளியே போகலாமா? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், ஓகே? எங்கே? பால்கனி தான், தம் போட்டு வந்துடுறேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. அதெல்லாம் வேணாம், எப்பயும் போல ஏறிட்டும், நீ தூங்கு. நான் ட்ரை பண்ணுறேன், ப்ளீஸ் ஆஃப் பண்ணிட்டு போ. சரி, நைட்லாம் மட்டும் ஏறிட்டோம்.